ஹலோ எவ்ரிபடி. இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான வீலாக் நம்ம பார்க்க போகிறோம். ஐலேண்ட் டூர் போயிட்டுருக்கோம் நாங்கள். ஒரு சின்ன க்ரூஸில் போயிட்டுருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு 2½ ஹவர்ஸ் ட்ராவல் இது. 3 ஐலேண்ட் கவர் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பிரிட்ஜ் பேர் வந்து சாமுவேல் பெக்கெட் பிரிட்ஜு. இது அயர்லாண்டில் ரொம்ப ஃபேமஸ். இதுதான் வந்து டப்ளினோட சிட்டி சென்டர். இங்கே தான் எங்களுக்கு வந்து க்ரூஸ்க்கு போர்டிங் பாயிண்ட் இருந்தது. இங்கே இருந்து தான் ஹார்பருக்கு கனெக்ட் ஆகும். அது வழியாக தான் நம்ம வந்து ஐலாண்டுக்கு போக போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பிளேசஸ்லாம் பார்க்குறதுக்கு. இப்போ நாங்கள் வந்து க்ரூஸில் ஏறி கிளம்பியாச்சு. 2½ ஹவர்ஸ் டோட்டல் ட்ராவல் டைம் இது. போகிற வழியில் என்னெல்லாம் கவர் பண்ணுறாங்கன்றதை உங்களுக்கு நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இது வந்து டப்ளினோட சிட்டி சென்டர். இப்போ ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து பிரிட்ஜ் ஓப்பனிங். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. எந்த ஷிப் கிராஸ் ஆனாலும் இந்த பிரிட்ஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இந்த பிரிட்ஜுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து டப்ளினோட ஹார்பர். இப்போ இதுதான் வந்து டப்ளின் ஹார்பர். இங்கே நல்ல பெரிய ஹார்பர் இது. நிறைய கண்டெய்னர் ஷிப்ஸு, நிறைய க்ரூஸ் வந்து டெய்லி வந்து வந்துட்டு போயிட்டுருக்கோம். நல்ல பிஸியான ஹார்பர் தான் அது. கரெக்டாக நாங்கள் க்ராஸ் பண்ண டைமில் ஒரு பெரிய கண்டெய்னர் ஷிப்பில் இருந்து ஆஃப்லோட் பண்ணிகிட்டு இருந்தாங்க கண்டெய்னர்ஸ் எல்லாமே. நான் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து கண்டெய்னர்ஸ் ஆஃப்லோட் பண்ணுறத பக்கத்தில் இருந்து பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நல்ல பெரிய பெரிய க்ரைன்ஸில் அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையுமே ஆஃப்லோட் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் போட்ஸு. அவங்கவுங்களா தனியாக அவங்களாம் ரைட் பண்ணிப்பாங்க ஃபேமிலியோடு சேர்ந்து. ஃபிஷ்ஷிங்கும் பண்ணுவாங்க. அடுத்ததாக இது வந்து டப்ளினில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. 1960s வந்து இந்த 2 பில்லர் தான் வந்து பவர் பிளான்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஹார்பர் எக்ஸிட் ஆகிட்டோம். இப்போ தான் வந்து சீக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம் நம்ம. பாருங்கள், இந்த ஹார்பர்லேருந்து உங்களுக்கு டப்ளினோட ஃபுல் வியூ தெரியும். ரொம்ப நல்லா இருக்கும், சீனிக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக மவுண்டெயின்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துலேருந்து பார்த்தோன்னா ஃபுல் வியூ உங்களுக்கு அப்படியே தெரியும். இப்போ பார்க்குற இந்த லைட் ஹவுஸோட நம்ம டப்ளின் போர்ட் முடியுது, கம்ப்ளீட் ஆகுது. இப்போ நம்ம க்ரூஸ்க்கு ஆப்போசிட்டில் வர்றது வந்து கொஞ்சம் பெரிய க்ரூஸ். இது டப்ளின் போர்ட்குள்ளே அப்ரோச் ஆகிட்டுருக்கு. இந்த க்ரூஸ் தான் வந்து யூகே அண்ட் யூரோப் கண்ட்ரீஸை வந்து கனெக்ட் பண்ணுது. இந்த க்ரூஸ்லேயே போனோம் அப்படின்னா யூகே வந்து 2 ஹவர்ஸ் தான் இங்கே டப்ளினில் இருந்து. ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ட்ரிப்பும் நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக போனேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதையும் நான் கவர் பண்ணுறேன். இப்போ அடுத்ததாக இதெல்லாம் பாருங்கள். இது எல்லாமே ப்ரைவேட் போட்ஸ் தான். வெதர் நல்லா இருக்கிற டைமில் இந்த மாதிரி எல்லாம் குரூப்பாக சேர்ந்து ரைட் போவாங்க. ரொம்ப ஃபன்னாக இருக்கும். இது எல்லாமே பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு போட் ரேஸ் நடக்கிற மாதிரி இருக்கும். நல்லா நிறைய போட்ஸ் வந்து அங்கே அன்றைக்கி வெதர் நல்லா இருந்தனால நிறைய பேர் ரைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு பக்கத்தில் இருந்து பார்க்குறதுக்கு. இது எல்லாத்தையுமே க்ராஸ் பண்ணி தான் நாங்கள் போயிட்டுருந்தோம். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நாங்கள் டன்லகிரி அப்படின்ற ஒரு இடத்துக்கு அப்ரோச் ஆகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு இங்கே தான் வந்து ட்ராப் பண்ணாங்க. இங்கே ஒரு 1/2 அன் ஹவர் வந்து நம்ம இறங்கி சுற்றி பார்க்கலாம். இதுதான் அந்த டன்லகிரி டவுன். ஸோ இங்கேருந்து 1/2 அன் ஹவர் நம்ம வெளியில் இறங்கி சுற்றி பார்த்துட்டு திரும்ப நம்ம வந்து க்ரூஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.
இப்போ டன்லகிரியிலேருந்து கிளம்பி ஐலாண்ட் டூரை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாப் கவர் பண்ண போகிற ஐலாண்ட் வந்து டால்கி ஐலாண்ட் அப்படின்ற ஒரு இடம். இப்போ ஹாத் ஹெட்க்கு அப்ரோச் ஆகிட்ருக்கோம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே நிறைய வந்து கிளிப்ஸ்லாம் இருக்குது. அதை க்ராஸ் பண்ணி போகிறப்போ உங்களுக்கு நல்லா க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நேச்சரோட பியூட்டி ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இது. இதான் நான் சொன்ன அந்த கிளிப்ஸு. நிறைய கிளிப்ஸ் இருந்தது அந்த எண்டு ஃபுல்லாகவே. குகைகளும் உங்களுக்கு நிறையா இருந்துச்சு அந்த சைடு. இப்போ இங்கேருந்து தூரத்தில் தெரிகிற இடம் தான் வந்து ஐலாண்ட் ஐன்னு சொல்கிறாங்க. அதுவும் ஒரு ஐலாண்டு தான் அது. இப்போ பாருங்கள், அந்த தூரத்தில் ஒரு குகை தெரியுது. அது கிட்ட வரைக்கும் கூட்டிகிட்டு போய் காட்டினாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த குகை பார்க்குறதுக்கு. இது எல்லாமே கிளிப்ஸ் தான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஹாத் ஹெட்டோட கிளிப்ஸ் இது. இப்போ இந்த ஹாத் ஹெட்ல இருந்து பக்கத்துலேயே தான் நான் சொன்ன அந்த ஐலாண்ட் ஐ ஒரு ஐலாண்ட் இருக்கு. இதுதான் அந்த ஐலாண்ட் ஐ. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் அயர்லாண்டில். ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவும் பார்க்குறதுக்கு. இந்த ட்ரிப்பில் பார்த்திங்கன்னா இதை வந்து கிட்டத்துலலாம் எங்களை கூட்டிகிட்டு போகல. இப்போ தனியாக வந்து இந்த ஐலாண்ட் ஐக்கும் க்ரூசஸ் போகுது. இங்கே ஹாத் ஹெட்லேருந்து நம்ம தனியாக பே பண்ணி போகலாம். அங்கே நம்ம வந்து ட்ரக்கிங் போகிற ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை வந்து இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் கவர் பண்ணுறேன். அங்கே போகிறதா பிளான் இருக்குது எங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி போகிறப்ப அதை தனி வீடியோவாக உங்களுக்கு நான் எடுத்து போடுறேன். இப்போ இந்த 2.5 hours ஜேர்னி முடிஞ்சிருச்சு. இங்கே வந்து நாங்கள் ஹாத் ஹெட்க்கு ரீச் ஆகிட்டோம். இந்த போர்ட்டில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி சீல் இருந்தது. அதாவது கடல் நாயின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நிறைய இருந்தது அங்கே. பார்க்குறது தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு. இந்த சிட்டியில் மெயின் பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷிங் தான். எல்லாருமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ப்ரைவேட் போட்ஸில் போய் ஃபிஷ்ஷிங் தான் பண்ணுறாங்க. அதனால் இங்கே வந்து நிறைய ஃபிஷ் மார்க்கெட்ஸும் இருந்தது. ரொம்ப ஃபேமஸ் அது எல்லாமே இந்த டவுனில். அதே மாதிரி ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் வந்து இங்கே சூப்பராக இருந்துச்சு. வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். இதுவும் ரொம்ப ஃபேமஸ் இந்த ஹாத்தில். இந்த க்ரூஸ் ட்ரிப் டு ஹாத் வந்து எங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். ரொம்ப ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சு. அதனால் வந்து இது உங்களுக்கு வீடியோவாக நான் எடுத்து போட்டிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இல்லாட்டி ரெசிபியோட சீக்கிரமே உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜீஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.